அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் 2025 வருடம் துவங்கிருச்சு. இந்த வருடத்தினுடைய முதல் வார ராசி பலனை பார்ப்போம். எல்லோருக்கும் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் செல்வங்களும் 2025 நிறைய சாதனைகளை அனைவரும் நல்லதொரு முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்று குபேந்திரா டிவி சார்பாக வாழ்த்தி வணங்கி இந்த வார ராசி பலனை பார்ப்போம். மேச ராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலையில் ஒரு 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் 6:15 முடியுது. மாலையில் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. இப்போ 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 7ஆம் தேதி 6ஆம் தேதி திங்கட்கிழமை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6:15 மணி வரைக்கும் மாலையில் மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால நிறைய செலவுகள் இருக்கும். அது வீண் செலவாக போகாமல் புத்திசாலித்தனமாக எது முக்கியமான செலவோ அதை சுப செலவாக மகிழ்ச்சியான செலவாக நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா நிறைய செலவாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் வரலாம். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை காரணமாக ஒரு பண பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை அதையெல்லாம் சரி கட்டணுங்கிறதுக்காக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அது தேவையான பயனுள்ள முயற்சியாக இருக்கணும். இல்லைன்னா அது வீண் அலைச்சலாக போயிடுச்சு ஏமாற்றத்தை கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும். அதனால் நேரத்தை வீணாக்காமல் பொருளை வீணாக்காமல் திட்டமிட்டு பணியாற்றினால் நன்மை கிடைக்கும். பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 6:15 மணியிலிருந்து 8ஆம் தேதி புதன்கிழமை நாள் அஸ்வினி பரணி நட்சத்திரம் மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி இருக்குது. பிறகு தசமி ஆரம்பிக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் கிருத்திகை தொடருது. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும், அதாவது 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான உள்ளம் தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், ஒரு தடுமாற்றம் வரலாம். அந்த அளவுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தெளிந்த ஞானத்தோட ஒரு குழப்பம் இல்லாமல் மனதில் ஒரு உறுதியாக எடுத்த காரியங்களை வெற்றி பெறும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும். நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகம் பெறும். அதே நேரத்தில் 9ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வைகுண்ட ஏகாதசி நாள் பெருமாளை வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சனி பிரதோஷம். இந்த நாளில் ரிஷபராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. குரு சேர்க்கை இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு கொஞ்சம் கலந்துரையாடும் போது முன்கோவப்படாமல் பதட்டம் இல்லாமல் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம வீண் வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் அமைதி தேவை. பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசிக்கு சந்திரன் வரும்போது 3ஆம் வீடு அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும். பெருமைக்குரிய நிகழ்ச்சி நடக்கும்.
பெருமைக்குரிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முறையில் வெற்றி பெறுவாங்க. அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியங்கள், நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்களில் புதன், வியாழன் போன்ற நாட்களும், ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாளாக, நன்மை தருகிற நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. அப்புறம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 6:15 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்கும். அஷ்டமி 4:30 மணிக்கு முடிஞ்சு நவமி தொடருது. 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து 7ஆம் தேதி 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷபராசிக்கு 11ஆம் வீடாக வருது. லாபஸ்தானம், நல்லதொரு முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபம் கிட்டும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனம் மேலோங்கும். தொழில் துறையில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். நல்லதொரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும். பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 6:15 மணியிலிருந்து 8ஆம் தேதி புதன்கிழமை நாள் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரமெல்லாம் தொடரும். மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி இருக்கும். அஷ்டமி, நவமி. பிறகு தசமி தொடரும் 2:15 மணிக்கு மேலே. 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் கிருத்திகை. முருகனை வழிபாடு செஞ்சு ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும் வியாழக்கிழமை நாள். மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சல் இருக்கும். பல இடங்களுக்கு பணி காரணமாக, வேலையின் காரணமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அப்படி முக்கியமான வேலைகளுக்கு மட்டும் கண்ணும் கருத்துமாக சென்று அதை வெற்றியாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லைன்னா வீண் அலைச்சல் கொடுக்கும். அதே மாதிரி செலவுகளும் அப்படித்தான். எது முக்கியமான செலவோ அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்கு செலவு செய்கிறது நல்லது. இல்லை கண்ணாபின்னான்னு செலவு பண்ணால் அது நிறைய செலவாயிடுச்சுங்கிற ஏமாற்றத்தை கொண்டு வரும். கையிருப்பு கரையும். சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இடம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஆகவே மனதில் தெளிவாக, மனதில் உறுதியோடு அந்த நாட்களில் எடுத்த காரியங்களை வெற்றிகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று வைகுண்ட ஏகாதேசி நாள். பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது, ஜென்ம ராசியிலே சந்திரன் வரும்போது ரொம்ப நல்லது தான். மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். வாகன யோகம் இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குருச்சந்திர யோகம் இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக நடந்து கொண்டால் பல பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து கொள்ளலாம். கோவப்பட வேண்டாம், முன்கோவப்பட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். அமைதியாக, மௌனமாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதிம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் வருகின்ற நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. அப்புறம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் 6:15 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்கும். அதே நாளில் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 4:30 மணி வரைக்கும்
அஷ்டமி முடிஞ்சு அப்புறம் நவமி தொடருது. இதில் 6ஆம் தேதி திங்கக்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். அற்புதமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புக்கான செய்திகள் வரும். நல்லதொரு முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாள். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 6:15 மணியிலிருந்து 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி இருக்கும். பிறகு தசமி தொடரும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். தொட்டதெல்லாம் தொடங்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். லாபகரமாக இருக்கும். தொழில், புதிய தொழில் தொடங்கிறது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, இதெல்லாம் அருமையாக நடக்கும். பூமி யோகம் இருக்குது. வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். சனி பார்வை இருக்கனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். மனதில் கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் அந்த நாட்கள் பயனுள்ள நாட்களாக அமையும். பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் வைகுண்ட ஏகாதேசி நாள். பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் கட்டுக்கோப்பாக கொஞ்சம் அதிகப்படியான செலவு நடக்கும். மனதுக்கு பிடித்த செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் மகிழ்ச்சிக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க. அது வீண் விரயமாக, வீண் செலவாக போகாத அளவுக்கு, வருத்தம் தராத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா நிறைய செலவாயிடுச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் வரும். அதே நேரத்தில் அலைச்சல் ஏற்படும். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு உந்துதல் இருக்கும். அது பல இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வாகன யோகம் இருக்குது. இருந்தாலும் திட்டமிட்டு தன்னுடைய முயற்சிகளை ஈடுபடுவது நல்லது. ஆகவே வீண் செலவு, வீண் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகத்தான் இருக்கும். பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வரும்போது மனது மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. வியாபாரம் அருமையாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல செய்திகள் வரும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களும், ஞாயிறு போன்ற நாட்களும் இந்த வாரத்தில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6:15 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்கும். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 4:30 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சு பிறகு நவமி தொடருது. ஆகவே 6ஆம் தேதி திங்கக்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். முயற்சிகள் செய்யும்போது சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தடைபடலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமெல்லாம் அடையாமல், எதையும் எதிர்பார்க்காமல், அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் விடாமுயற்சி வெற்றி தரும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நிதி பற்றாக்குறை வரலாம். கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் சமாளித்து வருவது நல்லது. மற்றபடி
7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 6:15 மணிக்கு மேலே. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தொடரும். மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி முடிஞ்சு தசமி தொடரும். பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழில்ஸ்தானம், தொழில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, பேரும் புகழும் வரக்கூடிய சூழ்நிலை பெருமைக்குரிய நாட்களாக இருக்கும். மக்கள் பாராட்டு கிடைக்கும். பூமி யோகம் இருக்குது. நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். ஆகவே மனசில் தெளிவாக மன உறுதியோடு வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் வைகுண்ட ஏகாதசி நாள் பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சனி பிரதோஷம். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். குருச்சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆகவே அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் செலவுகளை விரய செலவாக இல்லாமல் சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வீண் அலைச்சலை தவிர்த்து விடுவது நல்லது. திட்டமிட்டு சிந்தித்து தன் முயற்சிகளை பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பயணங்களில் பக்குவமாக திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. இல்லை என்றால் வீண் அலைச்சல் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆகவே ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி நேரங்களை விரயமாக்காமல் பொருளை சேதாரமாக்காமல் சிந்தித்து செயலாற்றினால் அந்த நாட்கள் இனிமையான நாட்களாக இருக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6:15 மணி மாலையில் ரேவதி நட்சத்திரம் முடியுது. அன்று 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 4:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. இந்த நாட்களில் 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. பலவிதமான மன குழப்பங்கள் வரும். நிதி பற்றாக்குறை வரும். பண சிக்கல் ஏற்படும். அதையெல்லாம் சமாளிப்பதற்காக கொஞ்சம் திறமையாக, புத்திசாலித்தனமாக நீங்கள் அணுக வேண்டியது இருக்கும். மன அழுத்தங்கள், மன விரக்திகள், மன கவலைகள் வந்து போகலாம். ஆகவே மனதில் எந்த குழப்பமும் ஏற்படாமல் மனதில் உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 6:15 மணிக்கு மேலே. 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமெல்லாம் தொடருது. மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி முடிஞ்சு தசமி தொடரும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சகோதரருக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக அலைச்சலும் சிரமங்களும் ஏற்படும். அதை சிந்தித்து விடாமுயற்சி கொண்டு சரி செய்வது நல்லது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். ஆகவே சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அதனால் இன்றைய முயற்சி நிச்சயம் நாளைக்கு வெற்றி என்கிற அடிப்படையில் அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்காமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள்
இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி நாள் பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை நாள் சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் நீங்கி முயற்சி செஞ்ச விஷயங்கள்லாம் அன்று மிகப்பெரிய வெற்றியாக மாறும். சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி வரும். வீட்டில் மகிழ்ச்சியும் சுபகாரியங்கள்லாம் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அமையும். பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். கல்வியில் நல்லதொரு உயர்வான பலன் கிடைக்கும். அலுவலக பணியில் நல்ல செய்திகள் வரும். பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும். தொழில் முன்னேற்றம் இருக்குது. வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பாராட்டு பெறக்கூடிய நல்ல நாட்களாக அமைகிறது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நிறைய தொழில் ஆர்டர்ஸ் கிடைக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்களையும் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, வெற்றிகரமான நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் வரக்கூடிய நாட்களாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் அஷ்டமி. பிறகு நவமி தொடருது. இந்த நாட்கள் 6ஆம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றம் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். அதிக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. நல்ல நாட்களாக, நன்மை வருகிற நாட்களாக இருக்கும். பிள்ளைகளினுடைய, வாரிசுகளினுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி வரக்கூடிய நல்ல நாட்களாக அமையும். ஆகவே 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 6:15 மணிக்கு மேலே 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரமெல்லாம் தொடருது. இதில் மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி முடிஞ்சு பிறகு தசமி தொடருதும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். மனக்குழப்பங்கள் ஏற்படும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படலாம். மன விரக்திகள் வரலாம். வேலை வாய்ப்பு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. ஆகவே எது வந்த போதும் மனம் குழப்பமடையாமல், மன அழுத்தங்கள், விரக்தி ஏற்படாமல், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போனாலும் அதை சரி செய்து ஒரு மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் வைகுண்ட ஏகாதசி நாள் பெருமாளை வழிபாடு செய்கிறது சிறப்பு. 11ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல், டென்ஷன் ஆகாமல், எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால் அந்த நாட்களை இனிதான நாட்களாக மாற்றிக்கொள்ளலாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் நம்பிக்கை உணர்வோடு தொடர் முயற்சி தேவை. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். குரு சேர்க்கை இருக்குது. குருச்சந்திர யோகம் இருக்குது.
உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். நல்ல செய்திகள் வரும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை பிறக்கும். உற்சாகம் பிறக்கும். அலுவலக பணியில் நல்லதொரு செய்திகள் வரும். பதவி உயர்வுக்கான செய்திகள் வரும். தொழில் முன்னேற்றம் இருக்குது. அறிவுபூர்வமாக செயல்பட்டு பலவிதமான வெற்றிகளை பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இறுதி நாட்களான இந்த வாரத்தில் ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் ரேவதி நட்சத்திரம் மாலை 6:15 மணி வரைக்கும். இந்த நாட்களில் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 4:30 மணி வரைக்கும் அஷ்டமி, பிறகு நவமி தொடருது. 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைத்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாள். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பலவிதமான எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சரி செய்து வெற்றிகளை பெறக்கூடிய நாட்கள். எதிர்ப்பு சக்திகள் கைகூடி அதிகரிக்கும். எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் முறியடித்து துன்பங்களை போக்கி கஷ்டங்களை நீக்கி வெல்லக்கூடிய நாட்களாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் பெறும். நீண்ட நாள் உடல் உபாதைகள்லாம் நல்ல நிரந்தர தீர்வுக்கு வரும். நல்ல நாள். நன்மை அதிகரிக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணிக்கு மேலே 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் தொடரும். மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி முடிந்து பிறகு தசமி ஆரம்பிக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. சகோதரர்களுடைய ஒற்றுமை கிட்டும். வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனதில் கொஞ்சம் பதட்டம், தடுமாற்றம் இருக்கலாம். அதையெல்லாம் புரிந்து கொண்டு நிதானமாக சரியாக முயற்சி செய்தால், மன உறுதியோடு முயற்சி செய்தால் நிறைய வெற்றிகளை அடையக்கூடிய நாட்களாக அமையும். பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி நாள். பெருமாளை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். மனதில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். இருந்தாலும் குரு சந்திர யோகம் இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் மனக்குழப்பங்கள் இல்லாமல் அந்த நாட்களை அமைதியாக, மௌனமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் மனக்குழப்பம் இல்லாமல் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. மற்றபடி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் தேவை. டென்ஷன், படபடப்பு இருந்தாலும் பொறுமை முக்கியம். வியாபாரிகள் தொழிலில் கொஞ்சம் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு தொழில் முன்னேற்றத்திலே அக்கறை செலுத்துவது நல்லது. அலுவலக பணியிலும் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஆகவே இந்த நாட்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை வருகிற நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது.
7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் 6:15 மணி வரைக்கும். இந்த நாளில் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் அஷ்டமி, பிறகு நவமி தொடருது. 6ஆம் தேதி திங்கட்கிழமை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. மனக்குழப்பமான நாள், மன அழுத்தம், மன சோர்வு உண்டாகும், கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். ஆகவே மன சோர்வு வராமல், கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து தலைவலிக்கிற அளவுக்கு யோசிக்காமல் உடல் சோர்வும் மனசோர்வும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மன விரக்தி இல்லாமல் அந்த நாட்களை சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் சிறப்பான நாட்களாக இருக்கும். பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 6:15 மணியிலிருந்து 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், பிறகு பரணி நட்சத்திரம் தொடரும். மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி இருக்கும், பிறகு தசமி. 9ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். புதிய உற்சாகம் பிறக்கும். சுறுசுறுப்பாக இருந்து நிறைய வெற்றி வாகி சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். பலவிதமான எதிர்ப்புகளை முறியடித்து பிரச்சனைகளை சரி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும். பதவி உயர்வுக்கான வழிகள் பிறக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி நாள் பெருமாளை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் விசேஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். பயணங்களில் வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல பயணமாக அமையும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். வாகன யோகம் இருக்குது. குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. மனக்குழப்பம், மனக்கவலைகள் வந்து போகும். எதிர்மறை எண்ணங்கள் மனதை குழப்பமடைய செய்யலாம். ஆகவே அதை கண்டெல்லாம் தடுமாறாமல் கொஞ்சம் அறிவுபூர்வமாக உணர்ந்து செயல்பட்டால் அந்த நாட்களை வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்ளலாம். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். கவலைகளை விட்டொழித்து சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மாலை 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் 6:15 மணி வரைக்கும் மாலையில். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 4:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. இந்த நாட்களில் 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வைப்பார். முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். டென்ஷன், படபடப்பு இருக்கும். புதிய வெற்றிக்காக புதிய முயற்சி எடுப்பீங்க. வேகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு தடைகள் வரலாம், தாமதங்கள் வரலாம், இடையூறுகள் வரும், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதை கண்டெல்லாம் பதட்டப்படாமல் அதிலிருந்து பின்வாங்கிடலாமல் உரிய காரண காரியத்தை புத்திசாலித்தனமாக தெரிந்து அதை சரி செய்து முன்னோக்கி சென்றால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். மற்றபடி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 6:15 மணியிலிருந்து 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் தொடருது. மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி முடிஞ்சு தசமி தொடருது. 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும்
இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படும், மன விரக்திகள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் வரும். கொஞ்சம் கவலை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மனசோர்வு உடல் சோர்வு வராமல் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த நாட்களை கொஞ்சம் மகிழ்ச்சியாக எதை செய்தாலும் ஆர்வத்தோடு அக்கறையோடு பிரியத்தோடு ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனக்குழப்பங்கள் வரும். சனி பார்வை இருப்பதனால மனக்குழப்பங்களும் மன தவிப்பு ஏற்படும். அதிலிருந்து விடுபட்டு மன உறுதியோடு சந்தோஷமான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். ஆகவே பொறுமை காத்து நிதானமாக யோசித்து செயல்படவும். பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் வைகுண்ட ஏகாதசி நாள் பெருமாளை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம் ஏற்படும். முயற்சி செய்த விஷயங்கள் எல்லாம் எளிதாக வெற்றி பெறும். மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். குருச்சந்திர யோகம் இருக்குது, பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. கணவன் மனைவியுடைய நட்புறவு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். வீட்டில் விசேஷம் இருக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு அனைவருடைய பாராட்டையை பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் அற்புதமான முறையில் முன்னேறி செல்வார்கள். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் வியாபாரம் எல்லாம் வெற்றிகரமாகவே அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் 6:15 மணி வரைக்கும் மாலையில். இதே நாளில் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 4:30 மணி வரைக்கும் மாலையில் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. இந்த நாட்களில் 6ஆம் தேதி திங்கட்கிழமை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாட்களாக இருக்கும். பதவி உயர்வு, அலுவலக பணி சிறப்பு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய நாட்களாக அமைகிறது. பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணியிலிருந்து 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தொடருது. மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி முடிஞ்சு தசமி தொடருது. 9ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும். மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். மனக்கவலைகளை எல்லாம் விட்டொழித்து மனக்குழப்பம் இல்லாமல் தொடர்ந்து விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். சிறு சிறு வாய்ப்புகள், இடையூறுகள் ஏற்படும். தடைகள் வரலாம், தாமதங்கள் வரலாம், சிறு சிறு தோல்விகள் வந்து போகலாம். அதை கண்டு பின்வாங்காமல் உடனடியாக அந்த காரண காரியத்தை தெரிந்து அதை சரி செய்து நல்லதொரு முன்னேற்றத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதை பொறுமையாக கையாள்வது நல்லது. அதிக முயற்சி தேவை. மற்றபடி 9ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி நாள் பெருமாளை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வந்து போகும். ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்கிறது நல்லது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த நாட்களை வைத்து கொள்வது நல்லது. மனசோர்வும் உடல் சோர்வும் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஆசையும் உந்துதலும் ஏற்படும். ஆகவே பயணங்களில் பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக மகிழ்ச்சியாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. குரு பார்வை இருக்குது. குரு சந்திரன்
இணைந்திருப்பதால் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. குருச்சந்திர யோகம் இருப்பதால் கொஞ்சம் கவலைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அது கொஞ்சம் கனிவாக மகிழ்ச்சியான நாட்களாக குரு பகவானை வழிபாடு செய்தால் சந்தோஷமான நாட்களாக மாறிவிடும். பயணங்கள் வெற்றி பெறும். பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு இதுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பலவிதமான போராட்டங்களை சரி செய்து எதிர்ப்புகளை சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். மாணவர்கள் கல்வியில் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். வியாபாரிகள் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து வாடிக்கையாளர்களை சரி செய்து அதை தொழில் லாபமாக மாற்றக்கூடிய சூழ்நிலை அமையும். முயற்சியும் உழைப்பும் வீண் போகாது, வெற்றி கிட்டும். அலுவலக பணியும் ரொம்பவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். நல்ல நல்ல செய்திகள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களும் நல்லதொரு நாட்களாக நன்மை வருகிற நாட்களாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 7 மணி வரைக்கும் 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் ரேவதி நட்சத்திரம் மாலை 6:15 மணி வரைக்கும். அந்த நாட்களில் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் அஷ்டமி முடிஞ்சு நவமி தொடருது. இந்த நாட்களில் 6ஆம் தேதி திங்கக்கிழமை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் நிறைய பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், கோவப்படாமல், முன்கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 6:15 மணிக்கு மேலே 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், பிறகு பரணி நட்சத்திரம் தொடரும். மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி, பிறகு தசமி தொடருது. 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் கிருத்திகை, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறும். இருந்தாலும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகும். அந்த மனக்குழப்பங்கள் வீண் மனக்குழப்பங்களாக மாறிவிடாமல் கொஞ்சம் பயனுள்ளதாக சிந்தித்து மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து மன உறுதியோடு மன தெளிவோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். மனதில் உறுதி தேவை. 9ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வைகுண்ட ஏகாதசி நாள் பெருமாளை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வருமானம் ஏற்படும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தோல்விகள் வரலாம். தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் ஏற்படலாம். அதையெல்லாம் தெரிந்து சரி செய்து கொஞ்சம் விடாமுயற்சியால் முன்னேற்ற பாதையில் பின்வாங்கி விடாமல் தொடர் முயற்சி தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். பிரயாணங்களை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. அமைதியும் பொறுமையும் தேவை. விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மன சோர்வுகள் வரும். மன அழுத்தங்கள் மன விரக்திகள் வரலாம். மன கவலைகள் வந்து போகலாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு ஆகாமல் அந்த நாட்களை கவலை இல்லாமல் வைத்து கொள்வது நல்லது. மன அழுத்தங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக எதை செய்தாலும் ஆர்வத்தோடு பிரியத்தோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமான நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமையும். ஆகவே இந்த வாரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மதியம நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி
போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மாலை 7 மணிக்கு மேலே அஷ்டமி தொடருது. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 6:15 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் இருக்கும். அந்த நாட்களில் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் 4:30 மணிக்கு வரைக்கும் அஷ்டமி இருந்து அதுக்கு பிறகு 4:30 மணிக்கு மேலே நவமி தொடருது. இந்த நாட்களில் 6ஆம் தேதி திங்கக்கிழமை 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:15 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மகிழ்ச்சியான நாட்களாக அந்த நாட்கள் அமையும். பிறகு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை 6:15 மணியிலிருந்து 8ஆம் தேதி புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், பிறகு பரணி நட்சத்திரம் தொடரும். மதியானம் 2:15 மணி வரைக்கும் நவமி இருக்கும், பிறகு தசமி. பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் கிருத்திகை. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். இரவு 9 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் முன்கோவப்படாமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல், கோவப்படாமல், வீண் வாக்குவாதம் ஏற்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அமைதியாக பொறுமையாக அலுவலக பணியிலையும் வீட்டிலையும் அமைதியாக இருப்பது நல்லது. வெற்றிக்கு மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பொறுமை தேவை. சனியினுடைய பார்வை இருப்பதனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அடையலாம், டென்ஷன் படபடப்பு வரும். ஆகவே மனதில் தெளிவும் மனதில் உறுதியும் தேவை. பொறுமை முக்கியம், அமைதி தேவை. பிறகு 9ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் இரவு 9 மணியிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி நாள் பெருமாளை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 11ஆம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அந்த நாட்களில் ரிஷப ராசிக்கு சந்திரன் வரும்போது மீன ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டில் விசேஷம் இருக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். வாகன யோகம் இருக்குது. நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதிலிருந்து பின்வாங்காமல் அதற்குரிய காரண காரியத்தை எல்லாம் சரி செஞ்சு தெரிந்து கொஞ்சம் விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். தொடர் முயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நன்மைகள் நிறைய நடக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், மதிய நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பண வருமானம், பொருளாதார முன்னேற்றத்துக்கு சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள். அந்தந்த நாளுக்கு உரிய சிறப்புகளும் பயன்களையும் தெரிந்து அதன்படி நடந்து நிறைய வெற்றிகளையும், சோதனைகளை, கஷ்டங்களை எல்லாம் தவிர்த்து நன்மைகளை அதிகரித்து கொள்ள வார ராசி பலனை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.